ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அஜித் சார் கெரியர்ல விடாமுயற்சி தொடர்ந்து 2 படம் கொடுத்துட்டு இருக்கிறதுல அடுத்தடுத்த படங்கள்னா இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்தது 2 படங்கள். பட் இது இல்லாம அவர் நடிக்க போற 2 படங்கள் பிரசாந்த் நீலோட சேர்ந்து படம் பண்ண போறாரு இல்ல கார்த்திக் சுப்புராஜ் தான் அப்படின்ற மாதிரி பஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மேட்டர் தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ் ஜனனி சொல்லுங்க பாப். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? லைக் இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டுமே ஒரு பஸ் அப்படின்னாலும் இதுல வந்து எது நடந்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்? இல்லை ஆக்சுவலி ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் வச்சுங்களேன். ஏன்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 8 daysல இல்லை ஒரு 12 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயக்குநர்களோட தான் மறுபடியும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிவாக்கு அப்புறம் ஹெச் வினோத், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மகிழுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வெரைட்டி ஆஃப் டேரக்டர் சூஸ் பண்ணலை. ஓகே, நடுவில் ஒரு சில படங்கள் மேற்கொண்ட பார்வை இந்த மாதிரி வந்தாலும் ஒரே இயக்குனரோட டிராவல் பண்ணும்போது அவரை வித்தியாசமாக காட்டுறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை. பட் இப்போ குட் பை அக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தோணுது நமக்கு. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் உள்ளே வந்தால் எல்லாருக்கும் ஹாப்பின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்த்திக் பற்றி பேசுவேன். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் ஏகே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பஸ். ஒரு 2 வீக்ஸாக வந்து வலைதளங்களில் உலா வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசலாம். எனக்கு கார்த்திக் அண்ட் ஏகேனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்னு டைம் கன்செப்ஷன். பிரசாந்தில் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துப்பாரு. ஓகே, அதை வச்சுக்கலாம். ஆனா கார்த்திக் வந்து குயிக்கியா முடிக்கிற ஒரு ஆளு. அவர் பண்ண படங்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருந்தது. வித்தியாசமா இருந்த சென்ஸ் ரஜினி சார் வந்து என்ன ஜேர்னர் சூஸ் பண்ணலாம், ஓகே அவர் வயசுக்கேற்ற படங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கபாலி காலாங்கும் போது இல்லை சார் அப்படி இல்லை, நீங்க இப்பவும் மாசா நடிச்சா நல்லா இருக்குன்னு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஒரு ஆள்ல. அவர் அந்த ஏஜுக்கான ஒரு லவ் ட்ராக்கு எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதே மாதிரி லாரன்ஸ்க்கு இப்போ சமீபத்தில் அவர் எடுத்த படம் விக்ரமுடைய மகான் வந்து தியேட்டர் ரிலீஸ் இல்லாட்டியும் இப்போ அதோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சில் அவுட் ஷாட் எடுக்கிறதுல கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு ஆள் சொல்லலாம். ஒரு ரெட்ரோ பேக்ரவுண்டு. ஸோ ஏகே அந்த மாதிரி வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எனக்கு தோணுது. நடந்தா நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா குட் பேட் அக்லி வந்த அப்புறம் அதோட ஒரு இது இருக்கு இல்லையா? சோ அந்த மூவி பார்த்த அப்புறம் இத வந்து டிசைட் பண்ணோம் இல்ல இது வந்து ரசிகர்கள் அதுக்கப்புறம் தான் கரெக்டா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மூவி வந்து அதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ இந்த படத்தை வந்து அவ்வளோ ஒரு சிலர் ரிசீவ் பண்ணல. அடுத்து குட் பேட் அக்லி தான் எக்ஸ்பெக்டேஷன். ஃபேன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து குட் பேட் அக்லி தான். இப்போ ஏகே அவர் வந்து இந்த ரேஸ் ட்ராக்ல சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல மிடில் ஆஃப் தி அந்த ஒரு 3-4 மாசம் வந்து படத்தில் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இயரோட ஸ்டார்டிங்ல வந்து துபாய் ரேஸ்ல இருந்தப்பாரு. ஏன்னா வருஷம் நடக்க போகுது அந்த ரேஸ். அதுக்கப்புறம் இயர் எண்ட்லயும் அதுக்கு தயாராவேன்னு சொல்லிட்டார். இல்லை வேற ரேஸ்ல கலந்துக்கலாம், வேர்ல்டு டூர் போகலாம். அப்போ மிட் ஆஃப் தி இயர் தான் படத்தில் நடிக்க போறாரு. அப்படி பார்க்கும்போது குட் பேட் அக்லி எல்லாமே முடிஞ்சு படம் ரிலீஸ்க்கு மட்டும் ரெடியா இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த வருஷம் அவர் கமிட் ஆகிற படம் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்புராஜ் படமாக தான் இருக்கணும். ஏன்னா பிரசாந்த் நீல் வந்து இப்போதைக்கு சலார் 2 பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை முடிச்சு தான் வரும். அதனால வேற யாருக்காவது கொடுக்கறத விட விஷ்ணுவர்தன் மாதிரி அந்த மாதிரி ஆளுகிட்ட போறதை விட கார்த்திக் சுப்புராஜ் படம் சூப்பராக இருக்கும் தோணுது. அண்ட் இதுக்குமே ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் கார்த்திக் சுப்புராஜோடது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தரோட அந்த கேரக்டர் அந்த கேரக்டரைசேஷன் வந்து பயங்கரமா பண்ணிடுவாரு. அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. இப்போ ஏகேகே நமக்கு வந்து அந்த ஒரு அவரோட ஹைட்ல இருந்த பீரியட்ல ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஷார்ட்ஸ் நடந்து வர்றது அதெல்லாம் கண்டிப்பா வச்சிருவாரு. அந்த வாக் மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அழகா வச்சிருவாரு. அதுல வந்து ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆவாங்க. அண்ட் பிரசாந்த் நீலுக்கு என்னன்னா எனக்கு கேஜிஎஃப் ஓகே, சலாருக்கு அப்புறம் அவர் மேல ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அவர் ரொம்ப நாள் எடுத்துக்குவாரு. அது ஒரு விஷயம். ஏகேக்கு ஆல்ரெடி வந்து இவ்வளோ நாள் லாங் ஷெட்யூல் ஒரு லாங் ட்ரைவ் கொடுத்து ஃபேன்ஸ் வந்து அப்செட் பண்ணிட்டாரு. திருப்பி அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னா எனக்கு தோணுது பர்சனலி. ஆனா நீங்க சொல்றீங்க கரெக்டா. பட் டிடி நெக்ஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்க. இது லாஸ்ட் இயரே ஒரு பஸ் இந்த மாதிரி வந்துச்சு. நான் கேட்கல. நம்ம வந்து முன்னாடியே பேசிட்டு இருந்தீங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன் இது போன வருஷம் அந்த நியூஸ் ஆச்சு, இது பழைய நியூஸ் ஆச்சு, இப்போ ஏன் திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் டிடி நெக்ஸ்ட்ல அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சலார் முடிச்சுட்டு KGF 3 போறதுக்கு முன்னால இந்த படம் எடுக்க போறாரு.
அப்போது கரெக்டாக தான் தோணுது எனக்கு. இந்த வருஷம் கார்த்திக் சுப்ராஜ் படம் முடிஞ்சுன்னா மறுபடியும் ரேஸ்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அவர் சலார் முடிச்சுட்டு ரெடியாக இருப்பார். டிடியில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, KGF 3க்கான லீடு வந்து ஏகேவுடைய படமாக இருக்கும். ஏகே படம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம், ஆனால் அதுலேருந்து ஒரு லீடு வந்து KGF 3க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா பாப். ஏன்னா KGFங்கிறது அப்படி ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சோ இது அதுல இருந்து லீட் போகும்னா அடுத்து 3ல வருவாரா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குதுல்ல. அதான் எனக்கு தெரிஞ்சு 3ல அப்படி எடுத்தா கூட எப்படி பார்த்தாலும் யஷ் தானே ஹீரோ. ஏகேவை உள்ள புகுத்தி கொண்டு வர மாட்டாங்க. ஆனா ஏகேக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பக்காவான ஒரு படம் கொடுத்துட்டு அந்த கதையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைன், ஓகே அது கிளைமேக்ஸ் அதில் என்ன போட்டிருந்தாங்க, கிளைமேக்ஸ்ல யஷும் வருவாருன்னு போட்டிருந்தாங்க. ஏகே படத்தோட கிளைமேக்ஸ்ல யஷும் வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 2 பேர் 2 தானே இருப்பாங்களோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏகே ஒன்னும் அந்த மாதிரியான படங்கள் பண்ணல, ட்ரை பண்ணவே இல்லை. மத்த ஸ்டேட்ல இருக்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட அந்த மாதிரி கொலாபே பண்ணல இப்போ வரைக்கும் நடக்கல. இப்போ மைத்ரி அவங்க எடுக்கிற குட் பேட் அக்லி தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒன்று ட்ரை பண்றாரு. ரொம்ப வருஷம் பண்ணல. பிளஸ் அந்த லார்ஜர் தென் லைஃபான கதை டான் மாதிரி பில்லா மங்காத்தாக்கு அப்புறம் அந்த பக்கம் போவே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பண்றாங்கல்ல, பல்லு பண்றப்ப இப்போ எல்லாரும் நிறைய படங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. கூலியா இருக்கட்டும். அப்போ அப்படி ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிமா இன்னும் ஏகே ட்ரை பண்ணல. ஆனா அது நீங்க சொல்ற அந்த நெகட்டிவான எமோஷன் இருக்கு பிரசாந்த் நீல் மேல. ஆனா ஏகேன்னு வரும்போது கொஞ்சம் மாத்தி இருக்க ட்ரை பண்ணலாம். இவரே இம்ப்ரெஸ் பண்ணனும்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கணும்ல. எதுவும் நடக்கிறத பார்த்தா பேசிப்பாங்க போல இருக்கு, நடந்திருக்கும் போல இருக்கு. பிளஸ் இப்போ நீங்க வந்து வேற புதுசாலாம் ட்ரை பண்ண வேணாம். சலார் மாதிரியோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போகணும். ஆல்ரெடி ஜெயிச்ச கதை இருக்கு. இப்போ நீங்க KGFக்கு லீட் பண்றாங்கன்னா அப்போ KGF பேட்டர்ன்ல இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பீரியடிக்கல் ஃபில்மாக தான் காட்டுறாங்களே, 80s மாதிரி காட்டுறாங்க, 70s எண்டு அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ 80ஸ்ல நடந்த ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அதுல ஒரு கேங்ஸ்டராவோ இல்லை கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு கேரக்டராவோ ஏகே வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா வந்து அப்படி நடந்துச்சுன்னா என்னோட ஒரு இது என்ன இருக்குன்னா, ஏகே வந்து அந்த யங் லுக்ல வரணும். ஏன்னா பிரசாந்த் நீல் ஹீரோஸை வந்து ஒரு பிரம்மாண்டமா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா காட்டுவார். அது வந்து ஏகேக்கு பண்ணா செம்மையா இருக்கும். ஃபேன்ஸுமே அப்படி பார்க்கணும் தான் ரொம்ப வருஷமா வெயிட்டிங். இல்ல இப்ப இந்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை ட்ரை பண்றாங்க. அந்த ஒரே மாதிரி இருக்க லுக்கை கொஞ்சம் பிரேக் பண்ணி அவங்க ஒரு புது லுக் கொண்டு வராங்க. அது கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், பிரசாந்த் நீலா இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த மேஜிக் கொண்டு வராங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஓகே ஏகே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய படங்கள் வந்து பிளாக் பஸ்டராக மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணும் நம்பலாம். பட் இப்போதைக்கு நம்ம டூ ஏர்லி டு டாக் அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்தது அப்படி விடுவோம். அப்போ பேசுவோம். டாக்.